வெல்கம் டு அன்னம் கை வண்ணம். இன்னைக்கு கொலக்கட்டை செஞ்சிருக்கேன், வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு கொலக்கட்டை செஞ்சிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது பாரம்பரிய கொலக்கட்டை. மாறி போட்டு மாரியம்மன் கோயில் திருவிழாலாம் இந்த மாதிரி கொலக்கட்டை செஞ்சு தான் நெய்வேத்தியமாக வச்சு சாப்பிடுவாங்க. இன்னைக்கு பாரியை வச்சு சாமி கும்பிட்டோம். பாரிக்கு கொலக்கட்டை பிரசாதமாக வச்சு தான் கும்பிடணும். பாரியை ஊரணியில் கொண்டாந்து போடுறதுக்காண்டி ஊரணியில் வச்சு சாமி கும்பிட்டு நம்ம தண்ணிக்குள்ளே பாரி எல்லாத்தையும் எடுத்து போட்டோம். ஆடி மாதம் இந்த ஊரணியில் நிறையா பாரி கொண்டாந்து போடுவாங்க. இந்த வருஷம் எந்த பாரியுமே வரலை. நாங்கள் மட்டும்தான் கொண்டு போட்டிருக்கோம். இந்த ஊரணியில் தான் பிள்ளையார் சிலையெல்லாம் கொண்டாந்து கரைப்பாங்க. கொலக்கட்டை செய்கிறதுக்கு பச்சரிசி மாவு 1/4 படி எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் 1/4 கிலோ, தேங்காய் 1 கப்பு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு 50 கிராம், ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன், வெல்லத்தை தூள் பண்ணி நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். வெல்லத்தை பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாகு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு இது கம்பி பதம்லாம் பார்க்க வேண்டியதில்லை. அளவுக்கு கொதி வந்துட்டாலே நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இதை நம்ம மாவில் வடிகட்டி ஊற்றிக்கிடலாம். பருப்பை நம்ம நல்லா வறுத்தாச்சு. அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்தா போதும். தேங்காயை வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மாவோட சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். மாவை நம்ம போட்டுக்கலாம். மாவில் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர், நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பாகை வடிகட்டி ஊற்றிக்கிறலாம். அதில் தூசியெல்லாம் இருக்கும். மாவை எல்லா பக்கமும் சர்க்கரை பாகு சேர்கிற மாதிரி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம கொலக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். மாவு எடுத்து சின்ன சின்னதாக கொலக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம எல்லா மாவுலையும் கொலக்கட்டை செஞ்சு முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். கொலக்கட்டையெல்லாம் செஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். கொலக்கட்டை நல்லா அவிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம இதே மாதிரி அவிச்சு எடுத்துக்கலாம். சமையல் எதுவாக இருந்தாலும் அதில் அன்பும் ஆரோக்கியமும் கலந்திருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.